நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் பகுதியில் நாங்கள் தேன் எடுக்கிற முறை, சேகரிக்க முறையை தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் தான் சீசனாக தேன் கிடைக்கிற டைம். இந்த பூக்கள் பூக்கிற டைம், இலத்தில் இருக்கிற டைம் எல்லாமே எங்களுக்கு வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். கேரளா மார்த்தாண்டம் பகுதிகளில் மோஸ்ட்லி வந்து இந்த 3 மாதம் தான். இந்த 3 மாதத்துக்கு கிடைக்கிற தேனை தான் நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மருந்துகளுக்கு, ஆயுர்வேத கடைங்களுக்கு, காதி கடைங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் தேன் அடைய வெட்டி ஏன் கொடுக்கக்கூடாதா? இப்படி நம்ம அடைய வெட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து பெரிய எஃபெக்ட் இது என்னென்னா, ஒரு தேனி வந்து அந்த அடையை கட்டுறோன்னா ஒரு தேனி 16 கிலோ தேன் சாப்பிட்டா மட்டும்தான் 1 கிலோ அடையை வந்து அது கட்ட முடியும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து அது கூடு கட்டுறதுக்கு டைம் கிடைக்காது. நம்ம அடையை வெட்டிட்டோன்னா திரும்ப அது கூடு கட்டி தேன் சேகரிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து அடையை வெட்டாமல் இதை மாதிரி நீங்கள் பார்க்குறபடி சீல் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்கிற ஒரு மிஷின் மூலமாக நாங்கள் வந்து சேகரிப்போம். அப்போ அந்த அடைக்கு வந்து எந்த டேமேஜும் வராது. நம்ம கையால் புளிய மாட்டோம். தேன் வந்து மற்ற இடங்களில் புளிகிற மாதிரி கையெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். எல்லாமே நம்ம மிஷின் மூலமாக தான், அந்த மிஷினில் வச்சு சுற்றும்போது தேன் தனியாக வந்துடும், அடை தனியாக இருக்கும். இப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த அடைக்கு எந்த டேமேஜ் இருக்காது. எங்களுக்கு தேனும் அதிகமாக கிடைக்கும். நம்ம இந்த பூக்கிற டைம்லேயே எங்களுக்கு கிடைக்கிற தேன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ கிடைக்கிறதுனால வந்து மருந்துக்கு அதிகமாக நம்ம தேன் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மோஸ்ட்லி வந்து அடையை வெட்ட மாட்டாங்க. அந்த மிஷின் மூலமாக போட்டு நாங்கள் வந்து தேன் எடுத்துகிட்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பெட்டியுமே நாங்கள் பார்த்து எடுத்து எக்ஸ்ட்ராக்டில் கொடுப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி நாங்கள் தேன் எடுத்தோன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை அப்படி தான் நாங்கள் தேன் ஒரு 7-8 நாள் 8-9 நாள் இப்படி தான் நாங்கள் வந்து தேன் எடுக்கிறது. அப்படி எடுக்கும்போது தான் தேன் நல்ல விளைச்சல் அடைஞ்சிருக்கிறத நான் இப்போ வெட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இதை இப்படி வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சீலாக இருக்கிறத நாங்கள் வெட்டுறது, அந்த கட் பண்ணி எடுக்கிறது. அதாவது தேனி வந்து தன் இறகால வந்து அதை வந்து மாய்ச்சஸ் தன்மையை நீக்கி அதை வந்து சீல் பண்ணிடும். அந்த சீல் பண்ணுறதை கட் பண்ணி தான் நாங்கள் எக்ஸ்ட்ராக்டர் மிஷினில் கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8-9 நாள் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணும். அது அப்படி 7-8 நாள் ஆகும்போது அதோட பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் பிரிஞ்சு போகிறதுக்காக தனி ராணி தேனி உருவாக்கும். ஸோ அந்த 7 நாளுக்குள்ளாடி வந்து பெட்டியையும் பார்த்தாகணும். ஸோ அப்படி 7 நாளுக்குள்ளே பார்க்கும்போது 7-8-9 நாளுக்குள்ளாடி வந்து நாங்கள் அந்த தேனை வந்து இதே மாதிரி சீவிட்டு தேன் எடுத்து அடை எடுத்து இதே மாதிரி சீவிட்டு திரும்பவும் அந்த எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்கிற மிஷினில் வச்சு போட்டு நாங்கள் வந்து தேனை மட்டும் தனியாக சுற்றி எடுத்துருவோம். அடைக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அடை தனியாக இருக்கும், தேன் தனியாக வந்துடும். இதை வந்து நாங்கள் வந்து எந்தவித ப்ரெசரிட்டி எதுவுமே சேர்க்காம ஒரு பெரிய வெசல், அது பெரிய ட்ரம்மில் வந்து மெழுகு பூசப்பட்ட ட்ரம்மில் வந்து தான் சேகரித்து வச்சு ப்ராசஸிங், அதாவது இயற்கை முறையில் ப்ராசஸிங் பண்ணி நாங்கள் லேபுக்கு அனுப்புவோம். அக்மார்க் லேபுக்கு அனுப்பி அது ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் சேல்ஸு கொடுக்குறது. இப்போ நம்ம இப்போ சுற்றிட்டு இருக்கிற அடையில் பார்த்திங்கன்னா இப்போ தேன் வந்து கீழே பாஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா தெரியும், அந்த எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிற மிஷினில் வந்து கீழே பாருங்கள், கீழே அந்த தேனெல்லாம் பாஞ்சிட்டு இருக்கும், கீழே ஒழுகிட்டு இருக்கும். திரும்ப அந்த அடை வந்து காலி ஆகிடுச்சு, உள்ள தேன் இல்லை, வெறும் காலி அடை மட்டும்தான் இருக்குது. இந்த காலி அடை என்ன பண்ணுவோன்னா திரும்பவும் எடுத்து நாங்கள் பெட்டிக்குள்ளே போடுவோம். பெட்டியில் போடும்போது அது என்ன ஆகுனா, திரும்பவும் ஒரு 7 நாள் வந்ததுமே 7-8 நாள் ஆனதுமே திரும்பவும் அது சீக்கிரம் போய் வந்து அடை இருக்கிறதுனால தேனை சேகரிக்க பார்க்கும். ஏன்னா அதோட எதிர்காலத்துக்காக அது சேகரிக்கிறது. அதை நம்ம திருடி எடுக்கிறது மாதிரி தான். அதோட எதிர்காலத்துக்காக சேகரிக்கிற தேனை வந்து திரும்பவும் நம்ம அதை எடுத்துருவோம். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸிங் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதமுமே எங்களுக்கு வந்து இதுதான் ஒர்க்காக இருக்கும், மெயின் ஒர்க்காக இருக்கும். தேனி பெட்டி பார்க்குறது, அதோட அடியறையில் வந்து குஞ்சு ராணி முட்டை உருவாகாமல் பார்க்குறது, திரும்ப வந்து நம்ம தேன் எடுத்துகிட்டு திரும்ப அந்த காலி அடையை கொண்டு வந்து இதே மாதிரி பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணும்போது திரும்ப ஒரு 7-8 நாள் திரும்பவும் வந்து தேன் ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் தேன் எடுக்கிறது. நன்றி.